நிஜமாலே ஒரு இந்தியன் ஒரு ஜெய்ஹிந்த் படத்தில் வர அர்ஜுன் படத்தை பார்க்கும்போது நாட்டுப்பற்று பொங்குற ஒருத்தனா, இந்தியா கிரிக்கெட்டில் ஜெயிக்கும் போது வெறி கொள்கிற ஒருத்தனா வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டே இதில் ஊழல் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்கு, இது நியாயமே இல்லாத மாதிரி தெரியுது. ஸோ இதை தடை பண்ணுமா, இவங்களாம் ஆட வைக்கணுமா அப்படின்றதெல்லாம் ஒரு கமிட்டி அமைச்சு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு ஒரு வெறி ஆகணும். ஐயோ இப்படிலாம் இருக்கே, நம்ம பார்த்தது எல்லாம் பொய்யான்ற மாதிரி. என்னடா சொல்கிறீங்களா? இந்த ஐபிஎல் தான் அங்கிள். ஐபிஎல்ல வந்து இந்த இவர் குற்றவாளி, இவர் மேலே வந்து இப்போ பெட்டிங் ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 பேர் அனௌன்ஸ் பண்ணி சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் டீம்லாம் விளையாடணுமா வேணாமா அப்படின்றத கமிட்டி அமைச்சு டிசைட் பண்ணும் அப்படின்னும் போது இல்லை விளையாடவே கூடாது, இதில் இவ்வளோ ஊழல் அதுவும் டீமில் சம்மந்தப்பட்டவங்களே பண்ணியிருக்காங்கன்னா தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்மளாம் இந்தியர்கள்ல, நம்ம ஊழலுக்கு எதிரானவர்களாக தானே நம்ம காமிச்சிப்போம். ஆனால் ஐயோ நல்ல வேலை சுப்ரீம் கோர்ட் தடை பண்ணல, சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க எல்லாரும். யாரா எல்லாருன்றீங்களா? பஞ்சு மிட்டாய்களா செம்ம சந்தோஷம். அண்ணா அப்படின்னு நாட்டாம படத்தில் வர மனோரமா மாதிரி ஓடி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸை தடை பண்ணலனான்றான். நம்மளை இப்படியே ஆக்கி விட்டாங்க. நம்மளுக்குலாம் எப்பவுமே இப்படி தான் இல்லை, ஒரு 100 200 நம்ம லஞ்சம் கொடுத்து போலீஸில் பிடிக்கும்போது, இந்த டிராஃபிக் போலீஸில் மாட்டும்போது வெளில வந்தால் அது தப்பு கிடையாது. யாராவது பெரிய லெவலில் ஊழல் பண்ணாங்க, சி இப்படி பண்ணுறாங்களே நம்மளை அவங்களை அசிங்கமாக திட்டுவோம். அதே மாதிரி ஒரு ஊழல் கிரிக்கெட்டில் நடந்துக்கும் போது ஐயோ மேட்சை நிறுத்திடாமல் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, டீம் விளையாட விடுங்க, டீம் தான் ஊழலே பண்ணியிருக்கு, ஆனால் பேட்டாக எங்கே கொடுக்குறாங்க அங்கிள்ன்ற மாதிரி நம்ம அடுத்தது அப்படியே போயினே இருக்க வேண்டியதான். இதே மாதிரி நம்மளை சுற்றி நடக்கிற, நம்ம பார்க்குற நிற்கிற பக்கரை குக்கரை நம்மளை பாதிக்கிற பல ஐட்டங்களை அடுத்த ஒரு 3 மணி நேரத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் செம்ம ஜாலியாக சிப்படா அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கு 92.7 பிக் எஃப்எம்ல நீங்கள் இப்போ என்ட்ரா இருக்கிறது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. ஃபார் ஆல் தட் மோர் சமத்து பையனா சமத்து பண்ணா சுச்சி பிச்சி அப்படி நம்ம செம்ம ஜாலியாக கேளுங்க. இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. இதே சிஎஸ்கே மேட்ச் விளையாடுனா நானே வந்து ஸ்கோர் சொல்லுவேன். வேற வழி வேற கேதி, நம்மளாம் அப்படி ஆகிட்டோம். ரிக்கி மார்ட்டினை கூப்பிடலாமா, பிட் புல்லை கூப்பிடலாமா, இல்லை வேற யார் அது, ஐயோ மறந்துட்டேன் அவங்க பேரை, ஐயோ அதாவது மைலி சைரஸ் அவங்கள கூப்பிடலாமான்ற மாதிரி செம்ம டிஸ்கஷன் வந்து யார் எதுக்கு கூப்பிடணும் என்னன்றீங்களா? பிக் எஃப்எம்மோட அவார்ட்ஸுக்கு ஐயா சிக் அப்படின்றீங்களா? நிஜமாலே தான் அங்கிள், இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு தமிழ் மெலடி அவார்ட்ஸ் நடத்த போகிறோம் பிக் எஃப்எம்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 4 நாளாக அவங்ககிட்ட திருப்பி அதே தான் சொல்லியிருப்போம். ஏன்னா இன்னும் ஒரு 10 நாளைக்கு சொல்லுவோம். ஏன்னா நடக்க போகிறது February 14 என்ன அந்த அவார்ட்ஸோட பேர் பிஜிபி ஜாய் ஏரியா வழங்கும் பிக் தமிழ் மெலடி அவார்ட்ஸ். இது ஃபுல்லாக எப்படி சொன்னால் தான் எனக்கு சம்பளம். ஓகேவா? என்ன தெரியுமா, இந்த அவார்ட்ஸ் வந்து February 14 நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் நடக்குது. நார்மலாக அவார்ட்ஸ் அப்படின்னாலே வந்து கதக்கா பித்தக்கா டான்ஸ்லாம் இருக்கும், எதுக்கு ஆடினாங்க எதுக்கு போனாங்கன்னே தெரியாத மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் வெறும் இசை ஜகுல் ஜுகுலோடி தான் அன்றைக்கி சாயங்காலம் ஃபுல்லாக ஹரிஹரன் பாட போகிறாரு. இன்னும் நிறைய பின்னணி பாடகர்கள்லாம் வராங்க, பாட போகிறாங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இதை தவிர வந்து தமிழ் சினிமாவில் போன வருஷம் பெஸ்ட் மியூசிக் கொடுத்த எல்லாருமே அங்கே அவார்டு வாங்கிறதுக்கு வர போகிறாங்க. நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் நடக்க போகுது. இதுக்கு தான் இன்டர்நேஷனல் லெவலில் யாரை கூப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சு இருக்கும்போது பிட் புல், மைலி சைரஸ் அப்படின்ற மாதிரி பஞ்சு மிட்டாய் நிறைய பேர்லாம் சொன்னாங்க. எனக்கு தெரியாது, முன்னாடி கார்ட்டூன் நெட்வொர்க்கில் மைலி சைரஸ் நான் பார்த்துருக்கேன் ஏதோ ஒரு ப்ரோக்ராமில். ஆனால் அதுக்கப்புறம் வந்து போச்சு, அவங்க பெரிய ஆகிட்டாங்களாம் அதுக்கப்புறம். ஸோ இதெல்லாம் நிஜமாலே கூடுவீங்களா? சும்மா லொலாய்க்கு சொன்னேன், அவங்களாம் வர மாட்டாங்கன்னா நிறைய பெரிய ஆளுங்களாம் இந்தியாவிலேருந்து வருவாங்க. ஸோ இந்த அவார்ட்ஸுக்கு யார் வேணாலும் வரலாம், அனுமதி இலவசம், அனைவரும் வாரின்றதான் தாரக மந்திரமே. டிக்கெட் பிரிண்ட் பண்ணலன்னா அதுக்கு பிரிண்டிங் காசு ஆகுன்றனால அந்த டிக்கெட்டே வேணாம், நீங்கள் டேரெக்டாக வந்துருங்க அப்படின்ற மாதிரி. இட்ஸ் ஆல் ஆர் வெல்கம். February 14 நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில். ஸோ அடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் நாமினேட் ஆகிருக்கிற பாடலாசிரியர்கள், இசையமைப்பாளர்கள், பாடகர்கள் அவங்களோட பாட்டெல்லாம் ஒவ்வொன்றா கேட்க போகிறோம். மீன்ஸ் 2014 வந்த பெஸ்ட் பாட்டெலாம் இன்றைக்கி வந்து ஷோவில் இருக்க போகுது. என்ன எறிந்தால் பாட்டுன்றீங்களா? அதை தவிர மீதி தான் இந்த பாட்டெலாம். மற்ற நேரத்தில் நீங்கள் என்ன எறிந்தால் பாட்டு ஒட்டி தான் கேட்க போகிறீங்க. இது 92.7 பிக் எஃப்எம்ல பிக் தமிழ் மெலடி அவார்ட் ஸ்பெஷல் டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. ரொம்ப சில பாட்டெலாம் தான் வந்து பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, செம்மையாக கேட்ட உடனே ஓ வாட் அ ரொமான்டிக் நம்பர்யா அப்படின்ற அளவுக்கு. பசங்களுக்குலாம் எல்லா பாட்டும் பிடிக்கும், டம் கிட்ட டக்கரன்றது தான் சூப்பர் பாட்டுன்றோம். ஆனால் அந்த பொண்ணுங்களுக்கு பிடிச்ச பாட்டே நிஜமாலே செம்ம ரொமான்டிக்காக தான் இருக்குது. அந்த தான் இந்த நான் நீ பாட்டு. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது இட்ஸ் இசை ஜகுல் ஜுகுல்ன்ற மாதிரி பிக் எஃப்எம் தமிழ் மெலடி அவார்ட்ஸ் வந்து 14 February நடக்க போகுது. அந்த அவார்ட்ஸில் நாமினேட் ஆகிருக்கிற நிறைய நல்ல பாட்டு 2014 இன்னைக்கு கேட்க போகிறோம். யாரெல்லாம் நாமினேட் ஆகிறான்னு பார்க்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா பக்கத்து எஃப்எம்ல இதை பற்றி பேச மாட்டாங்களா, அதனால் நாங்கள் தான் செம்ம ஜாலியாக பேசி மனசை தொட்ட பாடல்கள்லாம் உங்களுக்கு பேக் டு பேக் கொடுப்போம். இந்த பாட்டில் நீங்கள் ஓட்டும் போடலாம், அதனால் முடிஞ்சா போடுங்க, ₹2 வேஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. ஓகே, ஸோ இந்த வரிசையில் முதல் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தாக்க சிறந்த பாடலாசிரியர் அறிமுகம் அவார்ட். 2014 முதல் பாட்டு எழுதி ஓ மை குட்னஸ் கிரேஷியஸ் ஆஃப் அலோஷியஸ்ன்ற மாதிரி அந்த பாட்டை ஊர் உலகமே கொண்டாடின மாதிரி இருக்கிற பாடலாசிரியர்களுக்கான அவார்டு. அதில் 3 பேர் தான் நாமினேட் ஆயிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்னது தான் நான் நீ அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் படத்தில் வருமே, நான் நீ, நான் பாட மாட்டேன், அது பாடினா அதுக்கப்புறம் பிடிச்சவங்களுக்கு பிடிக்காம போயிடுங்கிறனால அந்த பாட்டு வந்து என்னமா இருக்கும்ல, அதுவும் பொண்ணுங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. இட்ஸ் சம்மர் ரொமான்டிக் பாட்டு. அந்த பாட்டு எழுதினது உமாதேவி அப்படின்றவங்க. ஃபர்ஸ்ட் வாட்டியே இந்த பாட்டு தான் எழுதிருக்காங்க, அவங்க நாமினேட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து உன் விடிகளில் அப்படின்னு சொல்லிட்டு மான் கராத்தே பத்தில் ஒரு பாட்டு வருமே, அந்த பத்திலே ஒரு 5 நிமிஷம் நம்ம பொறுமையாக உட்காந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி
செம்ம அழகாக இருக்கும் அந்த பாட்டு கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும். அந்த பாட்டு எழுதின ஆர்டி ராஜா அப்படின்ற ஒரு நாமினேட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து செம்ம இன்டர்நேஷனல் குவாலிட்டியில் ஒரு படம் வந்து 2014 நீங்க எல்லாம் மறக்கவே முடியாது. 200 இயர்ஸ் ஆனாலும் இந்த படம் தமிழ் சினிமா வரலாற்றில் நீடிச்சு நிலைக்கும்ன்ற மாதிரி வடகரி ஐயா ஜாலி அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு வரப்போகுது. நெஞ்சுக்குள்ள நீ அப்படின்னு இருக்கலாம். இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று வரும். அதுக்கு நடுவில் ஒரு 9000 விளம்பரம் வரும். அதெல்லாம் பொறுமையாக நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த 3 பாட்டை கேட்கலாம். இந்த 3த்துல நீங்களே யாருக்கா ஒருத்தர் கூட ஓட்டு போடலாம். அது எப்படி போடணும் அப்படின்னு நான் சொன்னால் 7 வீக்ஸ் ஆகும்னு காரணத்தினால கொஞ்ச நேரத்தில் அந்த ப்ரொசீஜர்லாம் தானாகவே வந்துடும். இது 92.7 பிக் எஃப்எம்ல டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி ஆஃப் த பிக் எஃப்எம் மெலடி அவார்ட் ஸ்பெஷல். முடிஞ்சு போச்சா ஏதோ ஒன்று விட்டேனே. இந்த அவார்ட்ஸை வழங்குவோர் பிஜிபி ஜாய் ஏரியா. இப்போலாம் ஒரு 6:30-7 மணி ஆனாலே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நைட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுது இல்லை? சீக்கிரமே இருட்டிடுறதுனாலயா இல்லை ஒய் வி ஆர் கெட்டிங் தட் லேட் நைட் நோ நாட் தட் இங்கிலீஷில் பேசக்கூடாதுன்னு நினச்சி தப்பாக பேசிட்டேன். 92.7 பிக் எஃப்எம்ல பயங்கர டீசன்ட் பாலாஜியோட நீங்கள் கேட்டுக்கிறது டேக் இட் ஈஸி. சாயங்காலத்துலேருந்து பிஜிபி ஜாய் ஏரியா வழங்கும் பிக் தமிழ் மெலடி அவார்ட்ஸ் வர 14 February மாதம் நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் நடக்க போது. நீங்களாம் ஜாலியாக குடும்பத்தோட வரலாம். டிக்கெட்டே கிடையாதுன்னு சொல்கிறதோடு இல்லாமல் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் நாமினேட் ஆகிருக்கிற கேட்டகரிஸில் இருக்கிற பாட்டெலாம் ஒவ்வொன்றா பேக் டு பேக் கேட்டுக்கிறோம். அது தவிர என்ன இருந்தால் பாட்டும் வரும். அந்த வகையில் இப்போ அடுத்ததான் என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தாக்க சிறந்த பாடலாசிரியர் அவார்டு. இது வந்து யாருக்கு அப்படின்னா 2014 செம்மையாக வந்து கேட்கும் போதே 1/4 கிலோ கங்குலி காதில் வந்து உட்கார்ற மாதிரி பாடல்கள் எழுதின பாடலாசிரியர் ஒரு 5-6 பேர்கிட்ட நாமினேட் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த வகையில் நாமினேட் ஆயிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தாக்க வந்து புதுசாக போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் இன்ட்ரோடியூஸ் ஆன ஒருத்தர் முத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. யார் இவர் அப்படின்னா வந்து சந்தோஷ் நாராயணுக்கு நிறைய பாட்டெல்லாம் எழுதிறாரு. இந்த வருஷம் எதுக்காக நாமினேட் ஆயிருக்காருன்னா முண்டாசு பட்டியில் காதல் கனவே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. பிக் எஃப்எம்லேயே கிட்டத்தட்ட 2322 வாட்டி போட்டிருப்பான் அந்த பாட்டும். அதுக்கப்புறம் வந்து வாயமூடி பேசுவோம் பாட்டிலேருந்து காதல் அரவணு பொக்குன்னு வாயிலே ஊந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்குது. இட்ஸ் அ ரேப்போ ஓரியன்ட் நேஷனோ சாங் அப்படின்ற மாதிரி இருக்கிற அந்த 2 பாட்டுக்காக அவர் நாமினேட் ஆயிருக்கார். குக்கு அந்த படத்தில் ஆகாசத்தை நான் பார்க்குறேன் நீ யாரா பார்க்குறேன்ற மாதிரி ஒரு பாட்டு வருமே பா இன்னமா இருக்கும்ல அந்த பாட்டு கேட்கும்போது. அதுவும் இந்த ஆகாசத்தை பாட்டில் ஒரு லைன் வரும் செம்மையாக இருக்கும். காம்ப தேடும் குழந்தையா உசுர் தேடும் ஒன்று பசியில் அப்படின்னும் போது ஆஹா செம்ம லைன் அது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீட்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட அது கேட்கும்போது தான் செம்மையாக புரியும். அந்த பாட்டு வரப்போது அடுத்தது. அதுக்கப்புறம் அதே படத்தில் மனசில் சூற காத்தே அப்படின்ற பாட்டையும் அவர் தான் எழுதியிருக்கார். அதுவும் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஊர் உலகமே சன் மியூசிக்கில் சாயங்காலம் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி ஒரு பாட்டை எப்போ பார்ப்போம். அந்த பாட்டு தான் வந்து கூட மேலே கூட வச்சு அப்படின்ற இந்த பாட்டு ரம்மி படத்துலேருந்து. ஸோ இந்த மாதிரி பாட்டு எழுதியிருக்காங்க. யுகபாரதியும் முத்தமிழ் இவங்க 2 பேரும் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க சிறந்த பாடலாசிரியர் 2014 கேட்டகரியில். இதுக்கப்புறம் ஒரு 3-4 பேர் இருக்காங்க. 92.7 பிக் எஃப்எம்ல டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. 1965 வருஷத்தில் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா அப்போ இவரோட பாட்டெலாம் வந்து அந்த அவார்ட் நாமினேஷனில் இருந்திருக்கும். 2015 வருஷம் இந்த வருஷம் இருக்கிற நாமினேஷன்லேயும் ஒரு பாட்டெலாம் இருக்குது. இன்றைக்கி இவர் இல்லவே இல்லை. ஆனால் அவர் பாட்டு எப்பவுமே இருக்கும் போல இது. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டு இருக்கும்போது வாலி அவர்களோட பாட்டை பற்றி தான் நான் சொல்லுகிறேன். இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து பிக் தமிழ் மெலடி அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிஜிபி ஜாய் ஏரியா வழங்குற அந்த ப்ரோக்ராம் வந்து 14 February மாதம் நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் நடக்க போகுது. அதில் நாமினேட் ஆகிருக்கிற ஒவ்வொரு கேட்டகரியாக அதில் இருக்கிற பாட்டெலாம் செம்ம ஜாலியாக சாயங்காலத்துலேயும் கேட்டுக்கிறோம். அந்த வகையில் ஒரு கேட்டகரி தான் இந்த சிறந்த பாடலாசிரியர் கேட்டகரி. இதில் இந்த வருஷமும் யார் நாமினேட் ஆயிருக்கா அப்படின்னா வாலி அவர்கள். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி எழுதின மெதுவாகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சடியான் பாட்டுக்காகவும் பண்ணையாரும் பத்மினியிலும் கேட்கும்போது செம்மையாக இருக்கும். பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அந்த தாத்தா பாட்டி லவ் பண்ணி பாடுவாங்களே உனக்காக தான்டா பிறந்த என்னடா டே அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு. அதுக்கப்புறம் காவிய தலைவனில் எழுதின எல்லா அல்லி அர்ஜுனா பாட்டுக்காகவும் நாமினேட் ஆயிருக்கார். இதில் இந்த மெதுவாகத்தான் செம்மையாக இருக்கல. முதல்ல கேட்கும்போது பிடிக்கல. பழக்கம் போல ஏஆர் ரஹ்மான் பாட்டு எல்லாமே ஸ்லோவாக தானே பிடிக்கும். ஸ்டார்டிங்கில் பிடிக்கல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக செம்மையாக பிடிக்க ஆரம்பிச்சிச்சுல. யாரோ ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க பஞ்சு மிட்டாய் தான் நினைக்கிறேன். பஞ்சு மிட்டாய்க்கு இவ்வளோ அறிவு கிடையாதுன்னா அவன் என்ன தெரியுமா சொன்னான் இந்த பாட்டை பாருங்கண்ணா மெதுவாகத்தான் என்னை ஈர்க்கிறாயின்றி அதாவது ஸ்லோவாக தான் என்னை ஈர்ப்பு அந்த மாதிரி ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இசை ஜகுல் பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி அதை சொல்லிட்டான். இப்போ நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த பாட்டு தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் யார் நாமினேட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தாக்க வாலி அவர்களை தன்னோட மானசீக குருவா இன்ஃபேக்ட் குருவாவே ஏற்றுக்கிட்ட பா விஜய் வந்து காவிய தலைவனில் எல்லா பாட்டுமே எழுதியிருக்கிறார். யாரும் இல்லா தனியறையில் பாட்டு சண்டி குதிரை பாட்டுன்ற மாதிரி அந்த பத்தில் இருக்கிற எல்லா பாட்டும் எழுதினதுக்காக அவரும் நாமினேட் ஆயிருக்கார். இன்னும் ஒரு 2 நாமினேஷன் இந்த முதல் பாட்டெலாம் எனக்கு கேட்டுருங்க. இதுக்கப்புறம் நடுவில் என்ன இருந்தால் பாட்டு வரும் அதையும் கேட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த 2 பேர் யார் அவங்க என்ன பாட்டு எழுதினாங்க அப்படின்றத பார்க்கலாம். இது 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி. ஆனால் ஒரு சம்மரில் உட்டாலக்கடி செவத்த தோல் அப்படின்ற மாதிரி பாட்டும் வரும். இந்த காவிய தலைவனில் வர அல்லி அர்ஜுனா பாட்டு மாதிரி வரும். இட்ஸ் ஆல் காம்போ ஆஃப் த கிரேட்டஸ்ட் மேன் இஸ் த லெஜெண்ட் ஆஃப் ஆதித்யா டிவி. இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம சிரிப்பாக வருது. எப்போ ஒரு நாளைக்கு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அஜித் குமார் அவருக்கு பசிக்குது அவருக்கு வீட்டில் இருக்கிறவங்களாம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு பீஸா ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோன் ரெக்கார்டிங்கை வந்து யாரோ கண்டுபிடிச்சி வெளில கொண்டு வந்திருக்கிறாங்க இன்டர்நெட்டுக்கு. அதை வச்சு என்ன பேச்சு யோன்ற மாதிரி ஒருத்தர் பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பீஸா ஆர்டர் பண்ணால் அது என்ன பெரிய விஷயமா? அது வந்து காலிலேருந்து நீட்டி மொழிகை எல்லாம் இன்டர்நெட்டில் பேசினுக்கிறாங்க அங்கிள். பார்க்கும்போதே செம்ம கடுப்பாகுது. அவரே ஃபோன் பண்ணி அவரே டயல் பண்ணி அவரோட கையாலே ஃபோன் எடுத்து காதில் வச்சு அவரே பேசி என்ன ஒரு மனுஷன் ஒரு சைடும் இன்னொரு சைடில் ஐயோ பீஸா ஆர்டர் பண்ணும்போது லார்ஜா மீடியமாலாம் கேள்வி கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் தத்தக்கா பித்தக்கான்னு இன்னொரு சைட்லையும் பேசி யார் இதுங்களாம் இதுங்களுக்குலாம் வேறு வேலையே இருக்காதா? நீ எதுக்கு அதை போய் பார்த்துட்டீங்களா? எனக்கு வேலையே இல்லை.
92.7 பிகவும்ல வேலை இல்லாத பாலாஜியோட பஞ்சு மிட்டாயோட நீ கேட்டுக்கிறது டிடிசி சாயங்காலத்துலேருந்து 2015 வருஷத்தோட ஃபர்ஸ்ட் அவார்ட் ஃபங்க்ஷனாக பிக் எஃப்எம்மோட பிக் தமிழ் மெலடி அவார்ட்ஸ் பிப்ரவரி மாதம் 14 நடக்க போகுது. இது எதனால் நடக்குதுன்னா பிஜிபி ஜாய் ஏரியான்றவங்க வழங்குறாங்க. அதனால தான் அது நடக்குது. நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் அனைவரும் வருவீர் அப்படின்ற மாதிரி டிக்கெட்டில் எதுவும் கிடையாது, எல்லாம் வரலாம். அதில் நாமினேட் ஆகிருக்கிற நிறைய நல்ல பாட்டெலாம் இன்னைக்கு கேட்டுக்கிறோம். அதாவது 2014 பெஸ்ட் சாங்ஸ்லாம். அந்த வகையில் இந்த கேட்டகரி என்ன அப்படின்னா சிறந்த பாடலாசிரியர் கேட்டகரியில் ஏற்கனவே பா விஜய், யுகபாரதி, மறைந்த கவிஞர் வாலி, அதுக்கப்புறம் முத்தமிழ் அப்படின்ற ஒரு இளம் கவிஞர் இவங்கெல்லாம் நாமினேட் ஆனது பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து மதன் கார்கி வந்திருக்கார். அவர் செல்ஃபி புல்லன்னு ஒரு பாட்டு எழுதி ஊரே அந்த பாட்டை பாடினாலும் நாங்கள் மனசு தொட்ட மெலடி ஸ்டேஷன்றதுனால அந்த பாட்டுக்காக அவர் நாமினேட் ஆகல. பூக்களே சற்று ஓய்வெடுங்கள்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ஆகி வந்தாலும் அதோட பாட்டெலாம் போன வருஷமே அந்த காரணத்தினால அந்த பாட்டுக்காக தான் நாமினேட் இருக்கார். செம்மையாக இருக்குல்ல அந்த பூக்களை பாட்டு. நான் இத்தனை நாள் வைரமுத்து தான் எழுதினார்னு நினச்சிருந்தேன், அந்த மாதிரி இருந்தது. ஆனால் அது எழுதினது வந்து மதன் கார்கி, அதுக்காக நாமினேட் ஆயிருக்கார். இது மட்டும் இல்லாமல் ஜீவா படத்துலையும் என்னமோ ஏதோ படத்துலையும் பாட்டு இருக்கிறதுக்காக மொத்தம் 3த்துக்காக சேர்த்து அவர் நாமினேட் ஆயிருக்கார். அதுக்கப்புறம் யார் அப்படின்னு பார்த்தாக்க கண்டிப்பாக இவர் இல்லாமையும் கடந்த ஒரு 30-40 வருஷமாக சிறந்த பாடலாசிரியர் கேட்டகரி கம்ப்ளீட் ஆகாதுன்ற மாதிரி வைரமுத்து அவர்கள் ஜில்லா படத்தில் கண்டாங்கி அப்படின்ற பாட்டும், லிங்கா படத்தில் வந்து உணர்ச்சியை முறுக்கேற்றுற மாதிரி இந்தியனே அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு 45 மினிட்ஸ்க்கு வருமே அந்த பாட்டும், கோச்சரையான் படத்தில் சூப்பர் ஸ்டாரே அவரோட குரலில் மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லிட்டு பஞ்சலையில் கூட ஒரு பாட்டு வருமே அந்த பாட்டு எழுதினதுக்காகவும் அவர் நாமினேட் ஆயிருக்கார். இதை தவிர கடைசி நாமினேஷன் யாருக்கு அப்படின்னு பார்த்தாக்க வந்து கபிலன் அவர்கள் ஆகாயம் தீப்புச்சா என்னடா ஆகும் அப்படின்ற மாதிரி மெட்ராஸ் படத்தில் எழுதின பாட்டுக்காகவும், விண்மீன் விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு தெகிடி படத்தில் எழுதின பாட்டுக்காகவும் நாமினேட் ஆகிருக்கு. ரெண்டுமே செம்மையாக தான் இருக்கும் கேட்கறதுக்கு. ஸோ இந்த பாட்டிலேருந்து ஒரு சில பாட்டை இப்போ கேட்க போகிறோம். இதுக்கப்புறம் செம்ம பாட்டெலாம் வந்து நேருது. இது 92.7 பிக் எஃப்எம்ல பிக் தமிழ் மெலடி அவார்ட்ஸ் டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. நாளைக்கு காலையில் 5:30க்கு அலாம் வச்சு நிறைய பேர் எழுந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் போய் போடுவாங்க. ஆனால் எழுந்துக்க மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு ஆஸ்கர் அவார்டு அதை பார்க்குறேன்னு சொன்னால் ஒரு பெருமை இல்லை. பாதி பேரை தெரியாது, பாதி படம் பார்த்ததே கிடையாது, கேள்விப்பட்ட கூட கிடையாது. ஆனால் வாட்சிங் ஆஸ்கர் இஸ் அ பிளிஸ் அப்படின்னு போடும்போது ஒரு 4 பேர் இவன் ஆஸ்கர்லாம் பெரிய மேதாவி போல இதுன்னு 2 இங்கிலீஷ் பேப்பர் மேய்ஞ்சிட்டு இருக்கலாம். அந்த பழைய விஷயம் தான். 92.7 பிக் எஃப்எம் பாலாஜியோட டிடிசி கேட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தாங்க சாயங்காலத்துலேருந்து பிஜிபி ஜாய் ஏரியா வழங்கும் பிக் தமிழ் மெலடி அவார்ட்ஸ் பிப்ரவரி மாதம் 14 நடக்க போகுது. அதில் நாமினேட் ஆகிருக்கிற நிறைய கேட்டகரிஸில் இருக்கிற போன வருஷத்தில் வந்து பெஸ்ட் பாட்டெலாம் கேட்டுக்கிறோம். ஒரே ஒரு கேட்டகரி வேறு எந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லையும் வராது, பிக் எஃப்எம்ல மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி எங்களுக்காகவே ஸ்பெஷல் கேட்டகரி மெலடி சாங் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாட்டை எடுத்துருக்கோம். அந்த பாட்டிலேருந்து ஒரு பாட்டுக்கு தான் அந்த அவார்ட் கிடைக்க போகுது. இதில் நாமினேட் ஆகிற ஒரு சில பாட்டை தான் இப்போ கேட்க போகிறோம். ஏஆர் ரஹ்மான் பாட்டு அப்படின்னாலே 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் கேட்ட ஒரு 2 வாட்டி 3 வாட்டிலே ரொம்ப ஈஸியாக ஒரு பாட்டு பிடிச்சிச்சு. யாரும் இல்லா தனிமறையில்ன்ற அறையில் அப்படின்ற மாதிரி காவிய தலைவன் படத்தில் ஒரு ரொமான்டிக்ஸாக சும்மா ப்ரீஸியாக சும்மா கோஸியாக வரும்ல அந்த பாட்டு இருக்குது இதில். அதுக்கப்புறம் வந்து கூட மேலே கூட வச்சுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சன் மியூசிக் அந்த சேனலே ஒரு 6 மாதத்துக்கு இந்த பாட்டை வச்சு தான் ஓடிச்சு அப்படின்ற மாதிரி அவ்வளோ வாட்டி டிவியில் நம்ம பார்த்த ரேடியோவில் கேட்ட அந்த ரம்மி படத்துலேருந்து ஞாபகம் வச்சக்கூடிய ஒரே விஷயமா இருக்கிற அந்த பாட்டு. மூணாவது என்ன அப்படின்னா வந்து கடந்த ஒரு 15 நாளாக பிக் எஃப்எம்ல மட்டும் 27,322 வாட்டி போட்ட என்னோடு நீ இருந்தால்ன்ற பாட்டு. இப்போ தாண்டா வந்து படன்றீங்களா? பாட்டு போன வருஷமே வந்துருச்சு அங்கிள். இந்த மாதிரி ஒரு 6 பாட்டு இந்த கேட்டகரியில் நாமினேட் ஆயிருக்கு. அதில் முதல் 3 பாட்டு தான் இந்த 3 பாட்டு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா? யாரும் இல்லை நல்லா இருக்கும், கூட மேலே கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் என்னோடு நீ இருந்தால் வந்து உள்ளே ஒன்று பண்ணும் அப்படியே. அதுவும் அந்த ஆண் பாடுற அந்த வேர்ஷன் வந்து காதல் வழி அப்படியே பழஞ்சு அதை படத்தில் பார்க்கும்போது அப்படி இருக்காது. படத்தில் விக்ரம் என்ன கேட்டப்பில் வராருன்னு பார்க்குற ஆர்வம் தான் இருக்குமே தவிர ஃபீலிங்ஸ் கம்மியாயிடும். ஆனால் பாட்டாக கேட்கும்போது செம ஃபீலிங்ஸ் லட்சம் இவன் காதல் கூட அந்த பொண்ணுக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. பஞ்சமிடாய் கூட அழுத அந்த பாட்டுக்கு. நீங்கள் கேட்டுக்கிறது 92.7 பிக் எஃப்எம்ல இசை ஜெகுல்ஜுகுல் டேக் இட் ஈஸி. என்ன எறிந்தால் படம் 29ஆம் தேதி ரிலீஸ்னு சொல்லிட்டு பஞ்சமிடாய் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தான். இன்னும் அஜித் ரசிகரான்றீங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் என்னன்னா 29ஆம் தேதியோட இந்த பாட்டெலாம் ஸ்டாப் பண்ணிட்டு மற்ற படத்துலேருந்து பாட்டு போட ஆரம்பிக்கலான்னு இருந்தோம். இப்போ 5ஆம் தேதி ரிலீஸ்ன்ட்டாங்களே. இப்போ 5ஆம் தேதி வரைக்கும் என்ன இந்த பாட்டு ஒண்டி தான் கேட்கணுமா அப்படின்ற ஒரு கவலை அவனை வந்து ஆழ்த்திடுது. இப்போ உங்களுக்கு இருக்குல்ல அதே மாதிரி தான். ஆனால் அதுக்கு பதில் இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியல. 92.7 பிக் எஃப்எம்ல உங்களை மாதிரியே இதே பாட்டை ஒரு நாளைக்கு 173 வாட்டி கேட்டுக்கிற பாலாஜியோட நீங்கள் கேட்டுக்கிறது டேக் இட் ஈஸி. ஆனால் இன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து இந்த படத்தோட பாட்டு மட்டும் இல்லாமல் 2014 வந்த பெஸ்ட் பாட்டெலாம் வந்து பிக் தமிழ் மெலடி அவார்ட்ஸ் பிஜிபி ஜாய் ஏரியா வழங்குற அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் நாமினேட் ஆயிருக்கு. அந்த மாதிரி இருக்கிற பாட்டில் தான் ஒவ்வொன்றா கேட்டுக்கிறோம். பெஸ்ட் மெலடி சாங் ஆஃப் த இயர்னு ஒரு கேட்டகரியில் ஒரு 3 பாட்டு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து என்னோடு நீ இருந்தால் அப்படின்ற அந்த பாட்டு, அதுக்கப்புறம் வந்து யாருமில்லா தனி அறையல் அப்படின்ற காவிய தலைவன் பாட்டு, கூட மேலே கூட வச்சு எங்கே போகிற நீ அப்படின்ற மாதிரி இருக்கிற இந்த ரம்மி படத்தில் இருக்கிற பாட்டு. இது 3 ஆச்சா. அடுத்த 3 பாட்டு என்ன அப்படின்னா வந்து மான் கராத்திலேருந்து உன் விழிகளில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் செம்மையாக இருக்குமே அந்த பாட்டு. அதுக்கப்புறம் ஏ மிஸ்டர் மைனர் எங்கடா போகிற அப்படின்ற மாதிரி காவிய தலைவன்லேருந்து இன்னொரு பாட்டு, என் மன்னவா அப்படின்னு சொல்லிட்டு லிங்கா படத்தில் எத்தனை பேருக்கு இதை பிடிக்கும்னு தெரியாது. ஆனால் கேட்கும்போது பயங்கர மெலடியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜூரிஸ் நினச்சதுனால நாமினேட் ஆகிருக்கிற லிங்கா படத்துலேருந்து ஒரு பாட்டு. இந்த 3 பாட்டும் பேக் டு பேக் வந்து இப்போ கேட்க மாட்டீங்க. ஆனால் நாமினேட்
ஆயிருக்கு. மொத்தம் 6 பாட்டு. இதுலேருந்து ஏதாவது ஒன்று தான் நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படின்னா வந்து செம்மையாக வின் பண்ணி கடைசியில் ஜஸ்ட் வின் த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவார்ட் ஃபங்க்ஷனில் வாங்கும்போது நீங்களும் கால் மேலே கால் போட்டு உட்காந்து அதை பார்க்கலாம். ஏன்னா வந்து இதுக்கு அனுமதி இலவசம், அனைவரும் வரலாம், ஆதரவு தரலாம். ஓகே, இந்த 3 பாட்டுக்கு அப்புறம் இன்னும் எக்கச்சக்க கேட்டகரி இருக்குது. இப்போவே பேசணும்னா 8 வருஷம் ஆகுன்றதுனால நாளைக்கு பேசிக்கலாம். இப்போ இதோட போதும், அவள் தான் ஷோ முடிஞ்சிச்சான்றீங்களா? இல்லை, போகிறதுக்கு முன்னாடி ஏதோ சொல்கிறதுக்கு இருக்கும்ல, அதை சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுவேன். நீங்கள் கேட்டுங்கிறது 92.7 பிக் எஃப்எம் டிடிசி திடீர்னு நைட்டு 2 மணிக்கு பசிக்குதுன்னு வச்சுக்கோங்க அங்கிள். எங்கே போயிட்டு வெளில நம்ம சாப்பிட முடியும்? எங்கேயுமே இல்லைல்ல. ஃபோன் பண்ணால் ஆர்டர் பண்ணால் கொடுப்பாங்களே, அந்த இடம் இருக்கேன், இந்த இடம் இருக்கேன்னா 2 இடம் இருக்குது. அதுலேயும் பாதி ஏரியா கவர் ஆகாது. மற்ற ஏரியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் ஏதோ 1990ஆம் வருஷம்னா பரவாயில்ல, எல்லாரும் 10 மணிக்கு உள்ள வீட்டுக்கு போயிட்டு அவள் தான் தூர்தர்ஷனில் டெல்லி அஞ்சல் ஆரம்பிச்சோடனே தூங்கிடுவோம். அதுக்குள்ளே எல்லா கடையும் மூடிடுவாங்க. பரவாயில்ல. இப்போ தான் இவ்வளோ பேர் வந்து நைட்டு வேலை செய்கிறாங்க. அவ்வளோ பாப்புலேஷன் வந்து வெளியூர்லேருந்துலாம் வந்து இங்கே தங்கி வேலை செய்யுது. இவங்களுக்குலாம் பச்சா ஹோட்டலில் 2 நாள் தனி லைஃப் கொடுக்கலாம்ல. மெடிக்கல் ஷாப்பில் திறந்து வைக்கலாம்ல. சமுதாயத்தில் குற்றங்கள் அதிகரிக்கணும், ஒயின் ஷாப் அப்படியே பேசினா போன கரெக்டு தான் அங்கிள். அதனால தான் அவ்வளோ குற்றம் வரும். அதை மூட போகிறாங்க. இல்லை ஹோட்டல் திறந்து வச்சா நைட்டு என்ன குற்றம் ஆக போகுது? மெடிக்கல் ஷாப் திறந்து வச்சா என்ன குற்றம் ஆக போகுது? இருக்கிற அந்த திறந்துருக்கிற மெடிக்கல் ஷாப்லாம் இந்த குரோசின் அயோடெக்ஸ் தவிர வேறு எந்த நம்ம தேவையான நெசசரி மருந்து இருக்காது. தான் எதுக்கு இருக்கோன்னு தெரியாமல் அங்கே ஒருத்தன் தூங்கிட்டு இருப்பான். அவங்களுக்கு எந்த மருந்து தெரியாது, எதுவும் தெரியாது. இல்லைங்க, டைப்பர் வேணுமா? நம்மளுக்கு எதுக்கு டைப்பர்? நான்சென்ஸ் பிகர் எக்ஸிபிஷன் மாதிரி நேற்று நைட்டு தான் ஃபுல் நைட்டு சாப்பாடு தெரியும் எங்கேயுமே கிடைக்கல. பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்குமா. அங்கே ஒரு சாம்பார் சாதம் சாப்பிட்டு 3 நாளைக்கு யாரு ஐயோ இப்படி சாப்பிட்டோமே, நம்ம குற்ற உணர்வு பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி குற்ற உணர்ச்சியில் கில்ட்டி ஆகுது. அதனால் அதை சாப்பிடாம பசியோட அப்படியே வீட்டில் இருக்கிற மேகியை வந்து உடச்சி வச்சு சாப்பிட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி நைட்டு அப்படி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இப்போ போயிட்டு சாப்பிட்டு நாளைக்கு சாயங்காலம் மறுபடியும் உங்களுக்கு பார்க்குற வைக்கலும். உங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க முடிஞ்சா பார்த்துக்கோங்க. அண்ட் சி நெக்ஸ்ட் டைம். திஸ் பாலாஜி சேயிங் டாடா பாய் குட் நைட். நம்ம கிரேட் நைட். இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க, யாருமே பரிசீலனை பண்ண மாட்டாங்களே. சே, சாப்பாடு தான் முக்கியம் தானே. ஹோட்டல் திறந்து வச்சுக்கலாம்ல. பக்கத்தில் ஒயின் ஷாப் திறந்து வச்சுருக்கீங்களா? நைட் ஹோட்டல் திறந்து வைங்களேன். பசிக்குது.